ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இஎஸ் அப்பர் டெய்லரிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 3 லேயர் குர்த்தி வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இதோட கட்டிங் வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா பார்த்துக்கோங்க. இது வந்து அதோட ஸ்டிச்சிங் வீடியோ. இந்த மாதிரி தான் நம்ம வந்து நீட்டாக எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தைக்கிறதுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க துணியை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் வந்து இப்போது மேலே உள்ள டாப் துணியை ஃபஸ்ட்டு வந்து நம்ம தைச்சிக்கலாம். நான் இப்போ பின்பக்க துணியை வச்சுருக்கேன். பின் கழுத்துக்கு வந்து நான் ரவுண்ட் ஷேப் தான் நான் கட் பண்ணியிருக்கேன். நம்ம எந்த ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணியிருக்கோமோ அதே அளவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஒரு துணியோ இல்லைனா லைனிங்கோ வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே ரவுண்ட் ஷேப்புக்கே கட் பண்ணிக்கோங்க. ஆனால் வீதி வந்து அதோட அகலம் வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு சுற்றிக்கும் இருக்கிறது மாதிரி எக்ஸ்ட்ரா துணி விட்டு இப்படி எடுத்துக்கோங்க. நான் அதுக்கு உள்ளே வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கணுங்கிறதுக்காக கேன்வாஷ் வச்சு அதுக்கு மேலே அயன் பண்ணியிருக்கேன். அயன் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு நம்ம அந்த கேன்வாஷுக்கு அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி இருக்கும். அப்படி இல்லாட்டா அந்த கேன்வாஷையே சுற்றி இந்த மாதிரி கரை பக்கம் வந்து நம்ம மடித்து சுற்றி தச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம அந்த டாப் துணியில் வச்சு தச்சு மாற்றி எடுக்கும்போது நமக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதுக்காக இந்த சைடு ஓரத்தோடு நீங்கள் வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ நான் அந்த கேன்வாஷுக்கு மேலேயே தையல் போட்டிருக்கேன். வெளியே வந்து நமக்கு பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும். இப்போ நம்ம அந்த டாப் துணியை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கேன்வாஷ் வந்து மேலே இருக்கிறது மாதிரி இந்த மாதிரி கரெக்டாக அந்த கழுத்தோட ஷேப்புக்கு கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு தையலுக்காக 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். அந்த 1/2 இன்ச்சு அளவோடு நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம கழுத்து என்ன ஷேப்புக்கு இருக்கோ அந்த ஷேப்புக்கே நீங்கள் தையல் போட்டு எடுத்தால் தான் நமக்கு அந்த ஷேப்பு வந்து கரெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்தாச்சு. தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறவு நம்ம ஒரு சின்ன சின்ன கட் கொடுத்துக்கலாம். அப்போ தான் நான் திருப்பி எடுக்கும்போது அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வரும். அதுக்காக இப்போ இதை அப்படியே விரித்து வச்சுட்டு நம்ம அந்த எக்ஸ்ட்ரா இப்போ ஒரு துணி வச்சு தைச்சோம்ல அதுக்கு மேலே ஒரு 10 தையல் போட்டுக்கலாம். நம்ம மெயின் கிளாத்து மேலே போடாதுங்க. நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா வச்சுருக்க துணிக்கு மேலே நீங்கள் போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து தையல் தெரியாமல் நீட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்த பிறகு அதை உள் பக்கமாக இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு நம்ம அதுக்கு மேலே ஒரு 10 தையல் போட்டு எடுத்துக்கலாம். இல்லைன்னா அந்த துணி வந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இப்படி ஒரு 10 தையல் போட்டு எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் இப்போ தச்சாச்சு. இப்போ உள் பக்கமாக திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். நமக்கு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதை சுற்றி வந்து நம்ம ஒரு ஹெம்மிங் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பின்பக்கம் வந்து தச்சு எடுத்தாச்சு. இப்போ 2யும் மடக்கி பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி கழுத்து பீஸ் கரெக்டாக வந்திருக்கணும். இதே போல் தான் நம்ம முன் பக்கமும் தச்சு எடுக்கணும். சேம் மெத்தேடு தான். ஆனால் நான் பின் கழுத்துக்கு ரவுண்ட் கழுத்து வச்சுருக்கேன். முன் சைடு வந்து நான் வீ கழுத்து வச்சுருக்கேன். ஆனால் 2 மெத்தேடுமே ஒரே மெத்தேடில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் 2 பீஸையுமே தச்சு எடுத்தாச்சு. அடுத்து வந்து நம்ம கை தச்சிக்கலாம். கை தைக்கிறதுக்கு நம்ம நான் வந்து பஃப் ஹேண்டு தான் வச்சுருக்கேன். நம்ம இந்த சுருக்கு வச்சு பஃப் மாதிரி வைப்போம்ல அதை வச்சுருக்கேன். ஒரு சைடு வந்து நம்ம குளிச்சு வெட்டி விட்டுருப்போம். அந்த சைடு நமக்கு தெரியணுங்கிறதுக்காக ஒரு ஆரோ மார்க் போட்டு எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு இப்போ 2 கையிலையுமே நான் வந்து இந்த மாதிரி மடித்து வந்து ஒரு தையல் போட்டிருக்கேன். நம்ம வேணும்னா ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க, இல்லைன்னா 2 மடிப்பு மடிச்சுக்கோங்க. நான் 2 மடிப்பே மடிச்சிருக்கேன். இதில் வந்து லைனிங் வைக்கல, அதனால் நான் இதிலேயே வச்சு தைச்சிருக்கேன். இது நம்ம லைனிங் வச்சோன்னா லைனிங் வச்சு அடித்து நம்ம திருப்புற மாதிரி தைக்கணும். இந்த மாதிரி தைச்சாச்சு. அடுத்த கையையும் அதே போல் எடுத்துகிட்டு நம்ம 2 மடிப்பு மடிச்சுட்டு கீழே ஓரம் தைச்சிக்கலாம். இப்போ தச்சு எடுத்தாச்சு. அடுத்து வந்து நம்ம பஃப்பு வந்து தச்சு எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி 2 கையுமே இந்த மாதிரி மேலே மேலே போட்டுட்டு நமக்கு கரெக்டாக இருக்கான்னு ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தச்சு முடித்த பிறகும் நமக்கு கரெக்டான அளவு கிடைக்கும். இல்லைன்னா ஒரு கை நெட்டை மாட்டும், ஒரு கை கட்டை மாட்டும் இருக்கும். இந்த மாதிரி கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கையை மட்டும் எடுத்துக்கோங்க. நம்ம பஃப் எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கையோட நீளம் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா வந்து பஃப்பு மார்க் பண்ணியிருப்போம். அந்த பஃப் எவ்வளோத்துக்கு மார்க் பண்ணியிருக்கோமோ அதில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இல்லைனா ஒரு சின்ன வீ கட் கொடுத்துக்கோங்க.
கொடுத்துட்டு நம்ம அந்த மார்க் பண்ணதுக்கு கொஞ்சம் ஒரு இன்ச்சுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஊசி இந்த மாதிரி மிஷினுக்கு உள்ள துணியை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி சுருக்கு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணியிருப்போம்ல, அந்த சென்டர் பாயிண்ட் வரைக்கும் நம்ம இந்த சைடு பார்த்தது மேலே பார்த்தது மாதிரி சுருக்கு வச்சுட்டு வாங்க. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வேணும்னா நீங்கள் பெருசாகி வச்சுக்கோங்க. இல்லை குட்டி குட்டியாக வேணும்னா இந்த மாதிரி இப்போ நான் வைக்கிறது மாதிரி ஊசி வச்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக தான் வைக்கணும். ஏன்னா நம்ம குட்டி குட்டியாக வைக்கிறதுங்கிறதுனால இந்த சுருக்கு சில நேரம் வெளியும் வந்துடும். அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே வைங்க. இப்போது அந்த வி பாயிண்ட் நம்ம சென்டர் பாயிண்ட் கட் பண்ணியிருக்கோம்ல, அந்த சென்டர் பாயிண்ட் கட் பண்ணதுக்கு வரைக்கும் நான் இந்த மாதிரி வச்சாச்சு. இனி அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு அடுத்து வந்து நம்ம இப்போ வச்சுருக்கோம்ல, அந்த சுருக்கை பார்த்து நம்ம வச்சது மாதிரி இருக்கணும். இப்போ மேலே பார்த்து வச்சோம், அந்த சுருக்கை இந்த சைடு உள்ள சுருக்கு பார்த்தது மாதிரி ரெண்டும் பார்க்குறது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மேலே பார்த்து வச்சுருக்கோம், இது வந்து அதை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கோங்க 2 சைடுமே. அப்போ தான் நமக்கு அந்த பஃப் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம எது வரைக்கும் வைக்கணும்னா, அந்த பஃப்புக்கு நம்ம மார்க் பண்ணியிருப்போம்ல அளவு, அந்த அளவு வரைக்கும் தான் வைக்கணும். அதுக்கப்புறம் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம பாருங்கள், பஃப் வந்து நமக்கு பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். இதோட டீட்டெயில் வீடியோ வந்து நம்ம எப்படி இந்த பஃப் தைக்கணுங்கிற வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி. அதோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி உள்ளே போய் பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு நீட்டாக வந்திருக்கும் அந்த பஃப்பு. இதே போல் நம்ம இன்னொரு கையும் தச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இந்த கை வந்து மேலே பார்த்து அப்படியே வச்சு தைக்கிறேன். இதே இது நம்ம அடுத்த சைடு வைக்கும்போது அதை பார்த்தது மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பஃப்பும் நமக்கு நீட்டாக வந்திருக்கு. இதோட ஃபுல் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா உள்ளே போய் பாருங்கள். இப்போ நம்ம தச்சு முடித்த பிறகு நமக்கு பஃப்பு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது நம்ம கீழே உள்ள பார்ட்டு வந்து அடுத்து தச்சுக்கலாம். அந்த லேயர் கட்டு இருக்குல்ல, அந்த லேயர் கட்டை தச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு லேயரை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு லேயர் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு லேயரோட நீளம் வந்து எவ்வளவுனா நமக்கு வந்து 34 இன்ச்சு. அதோட உயரம் வந்து நீளம் வந்து 34 இன்ச்சு. அதோட உயரம் வந்து 11 இன்ச்சு. இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கோம். அதை கட்டிங் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். இப்போது இந்த துணியை வந்து நம்ம 2ஆக மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 2ஆக மடிச்சுட்டு அதில் வரக்கூடிய முக்கு பாயிண்ட்டில் வந்து நம்ம ஒரு வீ கட் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து இந்த துணியை வந்து 4ஆக மடிச்சுக்கோங்க. நம்ம இதுக்கு தைக்கிறது ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் பொறுமையாக நம்ம வந்து ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி பார்த்தோன்னா கிளியராக புரியும். இதை வந்து நம்ம 4ஆக மடிச்சுக்கலாம். 4ஆக மடிச்சுட்டு இப்போ பாருங்கள், துணி வந்து எனக்கு 4 துணியாக இருக்குது. 4ஆக மடிச்சுட்டு அந்த முக்குலையும் நம்ம வந்து ஒரு கட் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு 4 பாயிண்ட் 1 2 3 பாயிண்ட் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்த பிறகு இப்போ நம்ம அந்த மேலே டாப் வந்து தைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த டாப்போட மொத்த சுற்றளவு நமக்கு எவ்வளோ, இடுப்போட சுற்றளவு இப்போ மொத்தமாக நம்ம பார்க்குறத விட இது வந்து நம்ம ஒரு சைடு வந்து எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். அடுத்த சைடும் அதே அளவு தான் வரும். அதனால் பிரச்சனை இல்லை. நம்ம ஒரு சைடு பார்த்துக்கலாம். எனக்கு ஒரு சைடு வந்து 20 இன்ச்சு இருக்குது. நமக்கு அந்த 20 இன்ச்சு வந்து இந்த துணியில் வர்றது மாதிரி நம்ம சுருக்கு வச்சு தச்சு எடுக்கணும். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம 2ஆக கட் பண்ணி எடுத்துருக்கோம். 2 துணியாக இருக்கும். 2 துணியாக இருக்கும்போது ஒரு சைடு 34 இன்ச்சும் இன்னொரு சைடு 34 இன்ச்சும் இருக்கும். இது வந்து உங்களுக்கு கட்டிங் வீடியோ பார்த்தா தான் கிளியராக புரியும். இப்போ பாருங்கள், நான் டேப் வச்சு அளந்து காமிக்கிறேன். நம்ம 2ஆக மடக்கி ஒரு வீ கட் பாயிண்ட் போட்டு எடுத்திருக்கோம். பாருங்கள், வீ கட் பாயிண்ட் போட்டு எடுத்திருக்கோம். அந்த பாயிண்ட்டில் இருந்து நமக்கு அத்தம் வரை எவ்வளோ இருக்குதுன்னு டேப்பு வச்சு நான்
அளந்து காமிக்கிறேன் பாருங்கள். 34 இன்ச்சு இருக்குதும். இதே போல் பின்பக்கம் உள்ள இன்னொரு துணியிலையும் 34 இன்ச்சு நமக்கு இருக்கும். 2 துணியாக இருக்கும் பாருங்கள். 34 இன்ச்சு. இந்த 34 இன்ச்சு இருக்க துணியை வந்து நம்ம 20 அளவு வரது வரைக்கும் சுருக்கு வச்சு தைக்கணும். இப்போ இந்த துணியை நம்ம 2 இன்னொருக்கா மடக்கி மொத்தம் 4 மடக்கி ஒரு வீக்கட் பாயிண்ட் போட்டு எடுத்தோம். அந்த வீக்கட் பாயிண்ட் வரை எனக்கு 17 இன்ச்சு இருக்குது. அப்போது இதை நம்ம எப்படி எடுக்கணும்னா தைக்கணும்னா, அந்த ஃபஸ்ட்டு போட்ட வீக்கட் பாயிண்ட்லேருந்து இப்போ இன்னொரு வீக்கட் பாயிண்ட் வரை நம்ம 17 இன்ச்சு எடுத்தோம்ல, அந்த 17 இன்ச்சுக்குள்ளே நமக்கு 10 பாயிண்ட் வர்றது மாதிரி தைக்கணும். ஏன்னா நமக்கு இடுப்போட சுற்றளவு மொத்தம் 20, அதை 2ஆக நம்ம எடுக்கும்போது நமக்கு வந்து 10 10 தான் வரும். அப்போ இந்த துணியை வந்து நான் 2ஆக இப்போ நம்ம வீக்கட் பாயிண்ட்டு 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கோம். அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த இதிலேருந்து இந்த 17 இன்ச்சு வருதில்ல, அந்த அளவு வரைக்கும் 10 இன்ச்சும், அதே போல் அந்த சென்டர் வீக்கட் பாயிண்ட்டு இருக்குல்ல, அந்த இதில் இருந்து அடுத்து வர எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்கள். 17 இன்ச்சு இருக்குது. அந்த அளவு வரைக்கும் நமக்கு 10 இன்ச்சு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு சைடே 20 இன்ச்சு வந்துடும். நீங்கள் இப்படி இப்போ சென்டர் கட் பண்ணாமல் நம்ம மொத்தமாட்டே நான் 20 இன்ச்சுக்கே எடுக்கணும்னா நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைடு நமக்கு 34 இன்ச்சு இருக்குது. அந்த 34 இன்ச்சையும் நம்ம வந்து 20 இன்ச்சு வரது வரைக்கும் நம்ம சுருக்கு வச்சு தச்சிக்கலாம். அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி அந்த மாதிரி எடுத்திருக்கேன். 34 இன்ச்சு 17 இன்ச்சு 17 இன்ச்சுன்னு 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி நமக்கு இடுப்போட சுற்றளவு 20 இருக்குது. அதில் வந்து 10 இன்ச்சு 10 இன்ச்சு வர்றது மாதிரி நான் இது பண்ணேன். இல்லாமல் நம்ம 34 இன்ச்சு நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அந்த அளவுமே மொத்தமாக நம்ம 20 இன்ச்சு வர்றது மாதிரி மொத்தமாட்டே இது பண்ணாலும் பண்ணிக்கலாம். எப்படினாலும் இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டி சுருக்காட்டம் வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து கொஞ்சம் பெரிய தையலாக மிஷின்லேயே நம்ம பெரிய தையல் எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவில் நம்ம அந்த தையலை வச்சுட்டு பெரிய தையலாக போட்டு இந்த நூல் வச்சு இழுத்து எடுப்பாங்கள்ல, அந்த மாதிரியே நம்ம பண்ணலாம். இப்போ வந்து நான் குட்டி குட்டி சுருக்கு மாதிரி தான் வைக்கிறேன். நம்ம தைக்கும்போதே அளந்துட்டே வரணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். அப்போ தான் நமக்கு 20 இன்ச்சு கரெக்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் இந்த அத்தத்தில் இருந்தே நான் அந்த சென்டர் கட் பண்ணியிருக்கோம்ல, அந்த பாயிண்ட் வரை நான் அளந்துட்டே வரேன் பாருங்கள். இப்போ எனக்கு அந்த அத்தத்தில் இருந்து நான் அந்த வீக்கட் பண்ணியிருக்க பாயிண்ட் வரை நம்ம 17 இன்ச்சு வரை இருந்தில்ல, அந்த பாயிண்ட் வரை எனக்கு வந்து 10 இன்ச்சு வரணும். அந்த 10 இன்ச்சுக்காக நான் இந்த மாதிரி அளந்துட்டே இருக்கேன். டேப் வச்சு அளந்து பார்க்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டான அளவு வரும். இந்த மாதிரி நான் ஒரு வீக்கட் பாயிண்ட் வரை நான் தைச்சாச்சு. இப்போ பாருங்கள், அதுலேருந்து பார்க்கும்போது எனக்கு கரெக்டாக 10 இன்ச்சு கரெக்டாக வந்திருக்கு. அடுத்து அந்த இதில் இருந்து நம்ம அடுத்து 17 இன்ச்சு வரை இருக்குல்ல, இந்த பாயிண்ட் வரை நமக்கு 10 இன்ச்சு வரணும். இப்போ டேப்பு வச்சு அளந்து பார்க்குறேன் பாருங்கள். நமக்கு கரெக்டாக 10 இன்ச்சு வரணும். அதுக்கு தக்கன நம்ம சுருக்க கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்போ அடுத்த வீக்கட் பாயிண்ட் வரை நமக்கு 10 இன்ச்சு வந்தாச்சு. இனி அடுத்து இன்னொரு வீக்கட் பாயிண்ட், அடுத்த பாயிண்ட் நமக்கு ஏன்னா 2 சுற்றி உள்ள துணியும் சேர்ந்தே தான் இருக்குது. அதனால் வந்து அதுக்கு அடுத்த வீக்கட் பாயிண்ட் வரை நம்ம 10 இன்ச்சு வர்றது மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டேப்பு வச்சு அளந்து பார்த்து எடுங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். இதில் வந்து நம்ம இப்படி டேப்பு வச்சு அளக்காமல் சும்மா நம்ம தச்சுட்டே இது பண்ணிட்டு வச்சோம்னா, நமக்கு இடுப்போட சுற்றளவு வச்சு நமக்கு இந்த துணியை வந்து அந்த மேல் டாப்பு கூட ஜாயின் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வந்து வராது. துணி வந்து கம்மியாயிரும்.
இப்போ நம்ம இந்த துணி ஃபஸ்ட்டு இப்போ டாப்புக்கு கீழே உள்ள துணி நம்ம தைக்கும்போது, நம்ம டாப்போட இடுப்பு சுற்றளவு எவ்வளவு இருந்தோ, அந்த அளவு வந்து நமக்கு ஃபஸ்ட்டு லேயரில் வரது மாதிரி வச்சு தைச்சோம். இப்போ டாப்போட சுற்றளவு 20 இருந்து, அந்த 20 இன்ச் வந்து நமக்கு இந்த ஃபஸ்ட்டு லேயரில் வரது மாதிரி வச்சு தைச்சோம். இப்போ அடுத்தது வந்து நம்ம செகண்ட் லேயர் தைக்கும்போது எப்படி தைக்கணும்னா, நம்ம இந்த ஃபஸ்ட் லேயர் தைச்சிருக்கோம்ல, இந்த ஃபஸ்ட்டு லேயரோட சுற்றளவு எவ்வளவு இருக்கோ, அந்த அளவு வந்து நமக்கு செகண்ட் லேயரில் வரது மாதிரி தைக்கணும். இப்போ ஃபஸ்ட் லேயரோட சுற்றளவு வந்து ஒரு சைடு 34 இன்ச்சு. அப்போ மொத்தமாக நமக்கு வந்து 68 இன்ச்சு வருது. அந்த மொத்த 68 இன்ச்சும் நமக்கு செகண்ட் லேயரில் வரது மாதிரி நமக்கு தைக்கணும். அப்போ தான் நம்ம இந்த லேயர் கூட செகண்ட் லேயரை வச்சு தைக்கும்போது நமக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி இப்போ நான் தச்சு எடுத்தாச்சு. இப்போ இது வந்து ஒரே துணியாக இருக்குது. நம்ம அதனால் இதை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு மேலே உள்ள பார்ட்டு டாப் பார்ட் வந்து 2 பீஸாக தான் இருக்குது. நம்ம ஜாயின் பண்ணும்போது இப்படி கட் பண்ணி ஜாயின் பண்ணால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து நான் 2 பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பீஸ் துணி வந்து 34 இன்ச்சு, இன்னொரு பீஸ் துணி வந்து 34 இன்ச்சு அப்படி இருக்குது அதோட நீளம். இப்போது நான் ஃபஸ்ட்டு வந்து பேக் பார்ட்டு கூட ஜாயின் பண்ணியிருக்கேன். பேக் பார்ட்டை நம்ம இந்த மாதிரி டாப் பீஸை வந்து நல்ல பக்கம் மேலே இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஃபஸ்ட்டு லேயரை, அந்த ஃபஸ்ட் லேயரை இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த அதோட நல்ல பக்கமும் நம்ம டாப்போட நல்ல பக்கமும் சேர்ந்து இருக்க மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி வச்சு தான் நம்ம தைக்கணும். அப்போ தான் நமக்கு நீட்டாக இருக்கும். பாருங்கள், இப்படி வச்சுட்டு நம்ம 1/2 இன்ச்சு கேப்லேயே தையல் போட்டுக்கலாம். நம்ம அந்த சுருக்கு எல்லாத்தையுமே கரெக்டாக எடுத்து விட்டு தைக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த சுருக்கு உள்ளே போகாமல் நீட்டாக இருக்கும். பாருங்கள், எனக்கு கரெக்டாக இந்த எண்டு வர துணி வந்து கரெக்டாக வந்திருக்கு. நம்ம கரெக்டான அளவில் சுருக்கு வச்சா தான் நமக்கு கரெக்டாக வரும். இப்போ இந்த பார்ட் வந்து நம்ம இப்படி தச்சு எடுத்தாச்சு. இன்னொரு தையல் கூட போட்டுக்கலாம் இதில். இந்த மாதிரி அதுக்கு மேலேயே இன்னொரு தையல் கூட போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு சைடு வந்து ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு. இதே போல் நம்ம அடுத்த சைடு உள்ள துணியும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதே போல் தான் நம்ம அந்த நல்ல பக்கமும் ஒன்று போல் இருக்க மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம அந்த 1/2 இன்ச்சு கேப்லேயே தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பீஸ் துணியும் நமக்கு கரெக்டான அளவாக வந்திருக்கு. இதே போல் நம்ம இன்னொரு துணி தையலும் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டு எடுத்த பிறகு எக்ஸ்ட்ரா பீஸு நூல் துணி ஏதாவது இருந்ததுன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 2 பார்ட்டுமே நம்ம தச்சு எடுத்தாச்சு. இனி அடுத்து வந்து செகண்ட் லேயர் தைக்கிறதுக்காக இப்போது நம்ம கீழே வந்து நமக்கு எவ்வளோ அளவு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் லேயர் ஜாயின் பண்ணோம்ல, அந்த அளவில் கீழே எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்கள். எனக்கு வந்து ஃபஸ்ட் லேயர் வந்து நம்ம 34 இன்ச்சு நீளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதே நீளம் வந்து நமக்கு செகண்ட் லேயரில் இருக்கிறது மாதிரி நம்ம சுருக்கு வச்சு தைக்கணும். ஒரு சைடு நமக்கு 34 இன்ச்சு வரணும், அடுத்த சைடு வந்து நம்ம 34 இன்ச்சு வரணும். அந்த மாதிரி நம்ம செகண்ட் லேயரில் தைக்கணும். இப்போது செகண்ட் லேயரோட நீளம் வந்து எனக்கு ஒரு சைடு 48 இன்ச்சு. அப்போ அடுத்த சைடும் நமக்கு 48 இன்ச்சு. 2 சைடு 48 இன்ச்சாக இருக்கும். அந்த 48 இன்ச்சை நம்ம வந்து 34 இன்ச்சு வரதுக்கு தக்கன நம்ம வந்து சுருக்கு வச்சு தைக்கணும். இந்த மாதிரி இப்போ நான் அதை வந்து செகண்ட் லேயரையும் அதே போல் இப்போ நான் ஃபஸ்ட் லேயர் எப்படி தைச்சோமோ அதே போல் செகண்ட் லேயரையும் நான் வந்து தச்சு எடுத்திருக்கேன். நம்ம ஃபஸ்ட் லேயர் தைச்சதே மாதிரி தான் துணியை வந்து 2ஆக மடிச்சுட்டு நம்ம அந்த சென்டர் பாயிண்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இப்போ ஒரு சைடு வந்து நமக்கு 48 இன்ச்சு இருக்கும், இன்னொரு சைடு 48 இன்ச்சு இருக்கும். நமக்கு ஃபஸ்ட்டு லேயரோட துணியோட நீளம் வந்து 34 இன்ச்சு. அப்போ அந்த 34 இன்ச்சு வந்து இதில் ஒரு சைடு வரது மாதிரி தைச்சிக்கோங்க. அதே போல் இன்னொரு சைடும் 34 இன்ச்சு வரது மாதிரி தைச்சிக்கோங்க. தைச்சிட்டு துணியை வந்து நான் இப்போ ஒரே துணியாக இருக்கிறதுனால நான் 2ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2ஆக கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம இந்த துணி கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கீழே உள்ள ஃபஸ்ட் லேயர் இருக்குல்ல, அந்த ஃபஸ்ட் லேயர் கூட இந்த செகண்ட் லேயரை நம்ம தச்சு எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 துணியும் சேர்த்து வச்சுட்டு நம்ம கரெக்டாக தையல் போட்டு ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கலாம். தைக்கும்போது அந்த சுருக்கெல்லாம் நம்ம கரெக்டாக எடுத்து விடணும். இல்லைன்னா அந்த சுருக்கு வந்து நம்ம தையலுக்கு இடையில வந்துடும். அப்புறம் அது பார்க்குறது கொஞ்சம் இதாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தச்சு எடுத்துக்கலாம். கரெக்டாக வந்திருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு தையல் தான் போட்டிருக்கோம். இதில் இன்னொரு தையல் கூட நம்ம போட்டு எடுத்துருக்கலாம். இப்போது செகண்ட் லேயர் வந்து தச்சு எடுத்தாச்சு. இதே போல் நம்ம இன்னொரு சைடு உள்ள துணியிலையும் நம்ம தச்சு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து தேர்ட் பார்ட்டு தைக்கிறதுக்கு, தேர்ட் லேயர் வந்து தைக்கிறது. தேர்ட் லேயர் தைக்கிறதுக்கு முன்னாடி கீழே வந்து நமக்கு ஏன்னா அதான் லாஸ்ட் லேயரு. அதனால் கீழே இந்த மாதிரி ஃபஸ்ட்டே நம்ம வந்து ஒரு மடிப்பு மடித்து ஓரம் வந்து தச்சு எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து தேர்ட் பார்ட்டை எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி தச்சு எடுத்திருக்கேன். அடுத்து வந்து 3வது லேயர் வந்து நமக்கு எவ்வளோ வரும்னா 68 இன்ச்சு நீளம் வரும். அந்த 68 இன்ச்சு நீளமும் நமக்கு செகண்ட் லேயர் எவ்வளவு இருந்து, செகண்ட் லேயர் வந்து 48 இன்ச்சு நீளம் இருந்து. அந்த 48 இன்ச்சு நீளம் வந்து நமக்கு இந்த தேர்ட் லேயரில் வரது மாதிரி நம்ம சுருக்கு வச்சு தைக்கணும். இப்போது தேர்ட் லேயர் வந்து நமக்கு 64 இன்ச்சு இருக்குது. அந்த 64 இன்ச்சுங்கிறது ஒரு சைடு 64 இன்ச்சு, இன்னொரு சைடு 64 இன்ச்சு. முன்பக்கம் 64, பின்பக்கம் 64 அந்த மாதிரி வரும். அதை வந்து நம்ம ஃபஸ்ட் லேயர் தைச்சதே மாதிரி தான் 3 லேயருமே ஒரே மெத்தடில் தான் நம்ம தைக்கணும். அந்த அளவுகள் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும், அவ்வளோதான். நம்ம வந்து இப்போ 2ஆக மடிச்சுக்கோங்க. 2ஆக மடிக்கும்போது நமக்கு வந்து சென்டர் வி கட் பண்ணிக்கோங்க. அடுத்து அதை வேணும்னா இன்னொருக்கா 4ஆக மடிச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட் லேயர் தைச்ச மாதிரி 4ஆக மடிச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சைடு வந்து நமக்கு 48 இன்ச்சும் இன்னொரு சைடு வந்து 48 இன்ச்சும் வரது மாதிரி நம்ம சுருக்கு வச்சு தைக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம 3வது லேயரும் தைக்கணும். ஆனால் 3வது லேயரோட நீளம் வந்து நமக்கு 64 இன்ச்சு இருக்கும். ஆனால் நம்ம செகண்ட் லேயரில் நமக்கு எவ்வளோ சுற்றளவு இருக்குதோ அந்த அளவை தான் நம்ம இந்த அளவில் வைக்கணும். அப்போ தான் நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வரும். ஓரம் தைச்சதுக்கு பிறகு நம்ம எப்படி சுருக்கு வைப்போமோ அந்த மாதிரி சுருக்கு வச்சுட்டு 3வது லேயர் கூட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணதுக்கு பிறகு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்படி தான் இருக்கும். நம்ம ஜாயின் பண்ணுற மெத்தட் எல்லாமே ஒன்று தான். அடுத்து வந்து நம்ம முன்பக்கத்தையும் பின்பக்கத்தையும் வந்து தச்சு எடுத்துக்கலாம். இப்போ மேலே அந்த டாப்பு சைடு நம்ம ஜாயின் பண்ணியாச்சு, எல்லாமே ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி ஷோல்டரை கரெக்டாக 2 ஷோல்டரையும் கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டிருக்க அளவில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு பிரியாது. இதே போல் நம்ம அடுத்த சைடையும் ஜாயின் பண்ணிக்கலாம் கரெக்டாக வச்சுட்டு. இந்த மாதிரி நம்ம வந்து ஷோல்டரை ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து கை ஜாயின் பண்ணலாம். கை எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம். கை ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஷோல்டரை 2ஆக இப்படி விரித்து வச்சுக்கோங்க. விரித்து வச்சுட்டு நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம வந்து கையை இந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த குளிச்சு வெட்டியிருப்போம்ல அந்த சைடு நமக்கு ஏரோ மார்க் போட்டிருப்போம். அந்த ஏரோ மார்க்கு நமக்கு ஃப்ரண்ட் சைடு வரது மாதிரி நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி முன்பக்கம் நமக்கு இந்த துணி வந்து வரல, அதனால வந்து அடுத்த கை துணியை எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ஏரோ மார்க் போட்டிருக்கதும் நமக்கு முன்பக்கம் வர்றது மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கையோட சென்டரை வந்து ஷோல்டரோட சென்டரில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து இங்கேருந்து நம்ம ஒரு சைடு தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுத்து இன்னொரு சைடு போட்டுக்கலாம்.
நம்ம நார்மலாக ப்ளவுஸில் கை ஜாயின் பண்ணோம்ல, அந்த மெத்தட்லேயே தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். துணி 2யுமே இழுக்கக்கூடாது. இழுக்காமல் நம்ம அப்படி லூஸ் விட்டே தைங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். அடுத்து வந்து அதை அப்படியே திருப்பி வச்சுட்டு அந்த சென்டரில் இருந்து அடுத்த சைடு வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ஒரு தையல் தான் போட்டிருக்கோம். இன்னொரு தையல் கூட நம்ம அடுத்த எண்டிலிருந்தே போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நமக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீட்டாக வந்திருக்கு. அந்த பஃபெல்லாம் சூப்பராக வந்திருக்கு. இதே போல் நம்ம இன்னொரு கையையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதே போல் சென்டர் வச்சுக்கோங்க. சென்டர் வச்சுட்டு நம்ம இந்த சென்டர்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு சைடு தையல் போட்டுக்கலாம். அதே போல் அதை அப்படியே திருப்பிட்டு நம்ம அடுத்து சென்டரில் இருந்து இந்த சைடு போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு தையல் தான் போட்டிருக்கோம். இதில் இன்னொரு தையல் கூட நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடு பஃப்பும் நமக்கு நீட்டாக வந்திருக்கு. இனி அடுத்து வந்து சைடு ஜாயின் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கையை கரெக்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நமக்கு சைடு உள்ள உடம்பு அளவு எவ்வளவோ அதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு பிறகு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கையில் இருந்தே சரிசமமாக ரெண்டும் சரிசமமாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து நமக்கு கரெக்டான உடம்பு அளவுக்கு நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கைக்குழி கரெக்டாக எடுத்து தைச்சாச்சு. அடுத்து இடுப்பு சைடும் இந்த மாதிரி ரெண்டும் நமக்கு சரிசமமாக கரெக்டாக வர்றது மாதிரி இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்படி தையல் போட்டுக்கோங்க. அடுத்து கீழே அதே போல் சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சுட்டு நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். நமக்கு அந்த லேயர் எல்லாம் சேர்ந்து கரெக்டாக வர்றது மாதிரி நம்ம இருக்கணும். அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இல்லை மேலேயும் கீழேயுமா இருந்தால் பார்க்க ரொம்ப நல்லா இருக்காது. இந்த மாதிரி வச்சுக்கோங்க, போட்டுக்கோங்க. கீழே பாருங்கள் ஜாயிண்ட்டு கரெக்டாக வந்திருக்கு. அப்போ தான் நமக்கு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும், நீட்டாக இருக்கும். இப்போது நான் ஒரு தையல் தான் போட்டிருக்கேன். இன்னொரு தையல் கூட போட்டு எடுத்துக்கலாம். இதே போல் நம்ம அடுத்த சைடும் தச்சுக்கலாம். இப்போ எல்லாம் தச்சு முடித்த பிறகு இதோட ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கும் 3 லேயர் குர்த்தி வந்து தைக்கணும்னா இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் தச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.